பையன் நடந்தே கடைக்கு வந்துட்டேங்க. கடைக்கு வந்தோடனே கடையை திறந்துட்டு டஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு ஒரு திங்ஸாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து சாக்லேட் டீ பவுடர். இது வந்து பிளாட்ஃபார்மில் தாங்க கடை வச்சு நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. எவ்வளோ விலை கூடின பொருட்கள், எவ்வளோ குவாலிட்டியான பொருளை நம்ம வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக பேசணுங்க. ஏன்னா நம்ம 100 ரூபாய் சொன்னால் 100 ரூபாய்க்கு கட்டாயமாக எல்லோரும் வாங்குவாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏன்னா இது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால 100 ரூபாய் பொருளை 90 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு கேட்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசணும் இந்த மாதிரி 10 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கும், 20 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து பேசி, சில பேர் 80க்கு தான் கேட்பாங்க. சரி பரவாயில்லன்னு கொடுத்துருவேன். அதுலேயும் ஒரு சிலர் 50 ரூபாய், 100 ரூபா பொருள் 50 ரூபாய் கேட்பாங்க. பாதி கேட்பாங்க. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுலேயும் ஒரு சிலர் பேரம் பேசி கடைசி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நான் அந்த பொருட்களை பேக் பண்ணி அவங்க கையில் கொடுப்பேன். ஆனால் அந்த காசை அவங்க என் கையில் தர மாட்டாங்க. தூக்கி அந்த நம்ம ரேக் இருக்குது பார்த்திங்கன்னா, ரேக்கு மேலே வீசிட்டு போயிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாக உட்காந்து யோசிப்பேன், என்னடா இது வாழ்க்கை, இப்படி காசை தூக்கி எறிகிறாங்களே. ஏன்னா அந்த 10 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூவி நாங்கள் வந்து விற்கணும். ஒருத்தட்டையாக பேசணும். சின்ன குழந்தைங்க வந்தால் கூட சாரு மேடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே வரக்கூடியவங்க எல்லாமே ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து வராங்க. பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இங்கே டூரிஸ்ட்டாக வர்றாங்க. அதனால பிஸ்னஸ் ரிலேட்டடாக எனக்கு ஒரு சில லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் பேசுவேங்க. நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர் எவ்வளோ கோவமாக பேசினா கூட நான் வந்து அமைதியாக தான் பேசணும். அமைதியாக பேசினா தான் நம்ம பிஸ்னஸை வந்து கொண்டு போக முடியும். அதுலேயும் இந்த கொஞ்ச நாளாகவே இந்த பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்து இப்போ ஒரு கஸ்டமரை நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் பேரம் பேசும்போது கூட இருக்கிறவங்க அவங்க போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ பேசி நீங்கள் இதை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் ரேட் இவ்வளோ தான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து காம்படிஷன் பிஸ்னஸ், நம்ம வச்சு விற்றுட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால 10-20 ரூபா குறைச்சி கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.